10th Standard Mathematics, Chapter 1, Exercise 1.5, Question number 10. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 equal to ACT1 plus BCT2 where A, B are constants so that the circuit C of t is linear. So, கவனிங்க ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது சிம்பிளான ஒரு பிரின்சிபல் AT1 ப்ளஸ் BT2 ஈக்குவல் டு ACT1 ப்ளஸ் BCT2 கான்ஸ்டண்ட்டாக வெளியே போட்டுட்டு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்காங்க. ஸோ புரிஞ்சுருக்கோம் எனக்கு இப்போ கவனிங்க. இப்போ நம்ம லெட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க S of C of T1 இதை T இன்னும் C of T2 வந்து 2T அப்படியே பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இந்த C of T எனக்கு 3T சொல்லி லீனியர்னு ப்ரூவ் பண்ணலாம். C of equal to 3T உள்ளதை லீனியர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ லீனியர்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாமே பவர் இல்லாமல் எடுக்கிறோம். ஸோ அப்போது C of T1 என்பது T எடுத்துக்காங்க, C of T2 என்பது 2T எடுத்துக்காங்க. ஸோ அதுக்கு இந்த C of T1 பதில் நீங்கள் இந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக இதை நம்ம கண்டுபிடிச்சதுனே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து மாடிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவேஷன் வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎல்லாம் நீங்கள் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் 1 போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. ஏபிஎல்லாம் 1 போட்டு அப்புறம் என்ன வரும் C of T1 சப்ஸ்டியூட் 1 in A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி போட்டிங்கன்னா அது என்ன வரும் C of T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு C of T1 ப்ளஸ் T2ன்னு வருமா. ஸோ அதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்டு T equal to T1 plus T2 இது மூலமாட்டு இந்த Tயை வந்து ஆக்சுவலாக T1 plus T2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த T இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக C of Tயை தான் எடுக்க போகிறேன். இந்த C of Tயை இந்த Tக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த T1 plus T2 ரெண்டு T1 T2 ஆட் பண்ணிய மாதிரி, ஏன்னா இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிய மாதிரி தானே வருது. அங்கே பாருங்கள் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிய மாதிரி வருதா. ஸோ அதனால தான் என்ன சொன்னீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணுக்காக இந்த T1 plus T2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதனால தான். ஸோ அப்போது CT எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, C of T எடுத்துக்கோங்க, C of T1 ப்ளஸ் T2 இது ஆக்சுவலாக இதுலேருந்து வந்தது தான், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது தான் இது. அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதி தான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ அதான். ஸோ அப்போ C of T எடுத்துட்டிங்கன்னா இந்த T பதிலாக நீங்கள் வந்து T1 ப்ளஸ் T2 போட்டுக்கலாம். இந்த T1 ப்ளஸ் T2 பதிலாக நீங்கள் இதாக போட்டுக்கலாம் ஈக்குவல் டு C of T1 ப்ளஸ் C of T2. இப்போ நீங்கள் அசியூம் பண்ண வேல்யூஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அசியூம் பண்ண வேல்யூஸ் என்னது, இது வேறு T போட்டிங்க, இது வேறு 2T போட்டிங்களா, ஈக்குவல் 3T வருது. ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு C of T எடுத்துக்கோங்க. C of T வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ எப்படி பிரித்து எழுதணும் ஆக்சுவலாக T ஈக்குவல் T1 ப்ளஸ் T2 இது எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்துலையும் AB வேலாலாம் 1 போட்டுட்டு ஒரு ரிலேஷன் வரும். ஸோ அதுதான் இது C of T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு C of T1 ப்ளஸ் C of T2. அதாவது இதில் Tக்கு பதிலாக T இந்த T2 பதிலாக இந்த T1 ப்ளஸ் T2 பதிலாக நீங்கள் ஆக்சுவலாக T இருந்திருக்கும் இந்த மாதிரி அசீவ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் எனக்கு ஒரு லீனியர் சர்க்யூட். ஸோ அப்போது T1 ப்ளஸ் T2 என்பது Tயாக இருந்திருக்கும் இந்த மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அசிம்சன் இதை எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷனாக கிடைக்கும். CT ஈக்குவல் 3T இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இட் இஸ் லீனியர் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.